மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ஜோக்கர் யாருன்னு தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்களை தாண்டி ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு தமிழ்நாட்டில் யாருமா ஜோக்கர் மாதிரி அரசியல் பண்ணுறதுன்னு கேட்டாலே அது டக்குன்னு யோசிக்காமல் சொல்லும் ஜென்சி டிஎம்கே. இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜோக்கர் குழுவை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, தாவேக்காவை பார்த்து ஜோக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. ஜென்சி டிஎம்கே வச்சு ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த கனவில் உறங்கி கொண்டிருக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களை பார்த்து நம்ம ஜோக்கர்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ஜோக்கர்ன்றதால ரொம்ப கடினமான ஒரு வேலை. கஷ்டப்பட்டு மேக்கப் போடணும், கஷ்டப்பட்டு காமெடி பண்ணணும், வந்திருக்க ஆடியன்ஸை காசு கொடுத்து வந்திருக்க ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும். அதனால் ஜோக்கர் வேலையெல்லாம் சும்மா கிடையாது, கஷ்டமான வேலை. அந்த வேலையெல்லாம் அண்ணன் உதயநிதி அவர்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது. அது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. அவ்வளோ கடினமான அந்த ஜோக்கர் வேலையை செய்யக்கூடிய நபரை நம்ம மதிக்கணும். அந்த பட்டத்தை எடுத்து உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நாளைக்கு ஃபீல் பண்ணிடுவார், என்ன நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோக்கர் வேலையை செய்கிறோம், ஈஸியாக உதயநிதி எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிப்பாங்க. அதனால் அண்ணன் உதயநிதி அவர்களை ஜோக்கர்லாம் யாரும் சொல்லக்கூடாது.